ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட்டு சாட்டர்டே ஒரு கோல்டு அனலைசிஸ் கொடுத்துருந்தோம். அந்த கோல்டு அனலைசிஸில் கோல்டு மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன ஆகும், எந்த ஏரியாவிலேருந்து எந்த டைரக்ஷனுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீக் கோல்டு அனலைசிஸை நீங்கள் பார்க்கல, லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இங்கே ஐ பட்டன் தரேன், ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள். அப்புறம் தான் இங்கே என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்பர் 1. நம்பர் 2, ப்ரோ வீக்லி அனலைசிஸ் கொடுத்துறீங்க, பட் நாங்கள் அந்த பிளானை எப்படி எஜுகேஷன் பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்களுக்கு அந்த சப்போர்ட் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கொரியஸாகவே எங்களுக்கு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லி அனலைசிஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஆல்ரெடி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை, அதான் உங்களுக்கும் சப்போர்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய டெலிகிராம் க்ரீவ் கம்யூனிட்டி இருக்குது, தெரியுதுங்களா? டெலிகிராம் க்ரீவ் கம்யூனிட்டியில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த க்ரீவ் கம்யூனிட்டியில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் அப்டேட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள், ஃப்ரைடே, அதாவது February 18 ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 8:20 நம்மளோட அனலைசிஸ் வந்துருச்சு. என்ன ஆகும் அப்படிங்கிறது, அதாவது மார்க்கெட் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுச்சுன்னா எந்த ஏரியாலேருந்து, அதாவது இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கு, எந்த ஏரியாலேருந்து மார்க்கெட் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். ஸோ இதோட அப்ரோச்சிங் லெவல் எப்படி இருக்கு, அது வெறும் கோல்டுக்கு மட்டும் தான் இல்லை. ஸோ யூஎஸ்டி பாஸ், யூஎஸ்டி ஜேபிஒய், அப்புறம் ஆடி யூஎஸ்டி, அதாவது மேஜர் கரன்சிஸ்க்கு எல்லாமே நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அப்டேட்ஸ் கொடுத்துருவோம். ஈரோ யூஎஸ்டி மேஜராக என்னென்ன கரன்சிஸ்லாம் ட்ரேட் பண்ணுவோமோ அந்த கரன்சிஸ்க்கான அப்டேட்டட் பிளான் நல்லா புரிஞ்சுக்கணும். இது சிக்னல் கிடையாது. எங்களோட டீம் எங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ஜோன்ஸை மார்க் பண்ணி கொடுப்பாங்க. எங்களோட டீம் எங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ஜோன்ஸை மார்க் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஜோன்ஸுக்கான இதுதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி நம்ம வச்சிருக்கோம். அது ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். February 17 பார்த்தீங்கன்னா நேற்று ரெகுலர் அப்டேட் கொடுக்குறது. இதோட ஜோன் ரெஸ்பெக்டேஷனை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், எந்த ஜோனில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சோ அந்த ட்ரேட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டட் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி ரெஸ்பெக்ட் ஆகுதுங்கிறப்போ அதுக்கான இன்டிமேஷனும் கொடுப்போம், ரைட்டுங்களா? ஸோ எங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரேட் பண்ணுவோம். இதுதான் நம்மளுக்கு கேட்டகரி. இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும், ஸோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற கும்பகோணம் பிரான்ச் அப்படி இல்லாட்டி சென்னை பிரான்ச்சுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அசஸுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இது ஃப்ரீயானு கேட்டால் கண்டிப்பாக இது ஃப்ரீ கிடையாது. ஸோ ஃப்ரீங்கிற டாட்டில் யாரும் உள்ளே வராதிங்க. இது யாருக்கு ஃப்ரீ, லைஃப் டைம் அசஸ் அப்படின்னா நம்மளுடைய டேஜினிஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்பல்சரி லைஃப் டைம் அசஸ் ஃப்ரீ. பட் நீங்கள் டேஜினிஸ் ஸ்டூடெண்ட்டாக இல்லை அப்படின்னா கம்பல்சரி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஃப்ரீன்னு சொல்லிட்டு யாரும் எங்கள் டீம்கிட்ட தேவையில்லாமல் கால் பண்ணி உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ண வேணாம், எங்கள் டீமோட டைமையும் வேஸ்ட் பண்ண வேணாங்கிற அன்போடு கேட்டுக்கிறேன். ஸோ ஓகே, லெட்ஸ் கமிங் டு தட். போன வீக் நான் என்ன சொல்லியிருந்தேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் 4 ஹவர்ஸில் இருக்கேன். மார்க்கெட்டு இந்த ஜோனுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜோனுக்கு வருது, அதாவது 2843 லெவலுக்கு மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணிடணும். அந்த ஜோனுக்கு வர்ற வரைக்கும் மார்க்கெட் என்ன மாதிரியான ரெஸ்பெக்டேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ என் வீடியோ பார்க்கலன்னா ப்ளீஸ் அதை போய் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொன்னங்கிறது உங்களுக்கு புரியும். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் இப்படி இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருந்துச்சு, ரைட்டா? நான் 15 மினிட்ஸில் போகிறேன். ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு லாஸ்ட்டாக பார்த்தது இந்த மாதிரி ட்ராப் ஆகிருக்கு. என்ன சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் ஆகிருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா ஒரு கலெக்ஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த கலெக்ஷன் எப்போ கொடுக்கும் அப்படின்னா இந்த லெவலை உடைக்கணும் அப்படின்னு நான் போன வீக் நான் சொல்லியிருந்தேன், ரைட்டா? இந்த ஹையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹையை உடைச்சிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்விங் லோ கிடைக்கும்னு சொன்னேன். அப்போ ஸ்விங் ஹை இது, ஸ்விங் லோ இது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ ஹை டு லோக்கு நான் என்ன பண்ணேன், ஐ கேன் டேக்கிங் த ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா? இப்போ எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா எதுவாக இருக்குன்னா 50 to 60 விட்டு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருக்குது இது, ரைட்டா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நான் மார்க் பண்ணியிருக்கேன், ரைட்டா? இதே விஷயத்தை தான் நம்ம டீம் என்ன பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு அங்கேயுமே கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேணா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்துக்கோங்க. டெலிகிராம்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுதாங்க நம்மளுடைய கரண்ட் ஏரியா. இப்போ ப்ரோ இதை சொல்லிட்டீங்க, இப்போ நான் எப்படி இங்கே போயிட்டு செல் எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும்.
சி செல் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இம்பல்ஸ் ரீடெஸ்ட், இம்பல்ஸ் ரீடெஸ்ட், இம்பல்ஸ், ரைட்டா? இப்போ மார்க்கெட்டோட அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரா இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ என்னோட ஸ்விங் லோ லெவலில் நான் மார்க் பண்ணிக்க போனேன், இதுதான் இப்போதைக்கு என்னுடைய லோ லெவலில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கிரியேட் ஆக போகுது, இந்த இம்பல்ஸுக்கு என்ன மாதிரி கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறது ரெண்டு டைப்பாக கிரியேட் ஆகலாம். எப்படின்னா மார்க்கெட் இப்படியே சடனாக கீழே விழுந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துட்டு கீழே வரலாம். நம்பர் 1 ப்ராபபிலிட்டி இருக்கு. நம்பர் 2 என்ன மாதிரி நடக்கலாம், மார்க்கெட்டு கீழே வரா மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துட்டு கீழே வரா மாதிரி என்ன பண்ணலாம், இப்போ மார்க்கெட் இப்படி கீழே வரா மாதிரி வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டு இந்த ஜோன் ஏரியாவை நல்லா பண்ணுங்க. மேஜர் லெவலில், அதாவது இதை வந்து நம்ம 1 ஹவர்லையும் எடுத்துக்கலாம், இல்லை 4 ஹவர்லையும் எடுத்துக்கலாம். இந்த ஜோன் லெவலில் 4 ஹவர் கேண்டலோ இல்லை 1 ஹவர் கேண்டலோ இந்த ஜோன் லெவலில் பிரேக் பண்ணலை, 50 மினிட்ஸில் மட்டும் பண்ணிட்டு கீழே வந்தாலும் மார்க்கெட் என்னடா ஆக போகுதுன்னா கீழே நாம விழ போகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். 50 மினிட்ஸில் பிரேக் ஆனால் இது பிரேக்கிங் ஜோன் கிடையாது. இதோட பிரேக்கிங் ஜோனு 1 ஹவர் அப்படி இல்லாட்டி 4 ஹவர் கேண்டில் பிரேக் பண்ணணும். வடைச்சிட்டாதான் இந்த செல்லிங் பிளான் என்ன ஆகும், மாறும். ஸோ பட் 50 மினிட்ஸில் உடைச்சிச்சு பையா போடுன்னு எக்கானன்னு பை பண்ணாதீங்க. 4 ஹவர் கேண்டலோ 1 ஹவர் கேண்டலோ உடைச்சா மட்டும்தான் நடக்கும். ஏன்னா இதை பற்றி நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி நடந்துட்டு இந்த லெவலில் உடைச்சதுக்கு அப்புறம் கூட மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துட்டு என்ன ஆகலாம், ஃபுல்லாக கீழே ஆகலாம். பிளான் பி. பிளான் சி எப்படி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் 1 ஹவர் கேண்டலோ இல்லை 4 ஹவர் கேண்டலோ பிரேக் பண்ணி இப்படி வச்சுச்சுன்னா மார்க்கெட்டு இட்ஸ் கோயிங் டு த அப். ஸோ மார்க்கெட் எகைன் என்ன ஆக போகுது, மேலே போக போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். மேலே போக போகுதுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகேவா? ஏன்னா 1 ஹவர் கேண்டலோ இல்லை 4 ஹவர் கேண்டலோ பிரேக் பண்ணிச்சு, இந்த ஜோனை என்ன பண்ணிச்சு, ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனை டாமினேட் பண்ணிச்சு. அப்போ மார்க்கெட் மேலே போக போகுது, மேலே போக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த லோ வந்து பிரேக் பண்ணிருச்சு. டாமினேட் பண்ணி இந்த லோ பிரேக் பண்ணா எதுக்காக மார்க்கெட் லோ பிரேக் பண்ணா, கரெக்ஷனுக்காக. அப்போ இந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் என்ன ஆகலாம், மேலே போகலாம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஈஸியாக மார்க்கெட்டோட டைரக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நான் எப்போவுமே எல்லாத்தையும் சொல்லுது, புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டா மட்டும்னா மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். ஸோ பிளான் ஏ, பிளான் பி, செல். ஆனால் அது எப்படி செல் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம், ரைட்டா? பிளான் ஏ எப்படி பண்ணணும், பிளான் பி சொல்லிட்டா. பிளான் சி இதை டாமினேட் பண்ணாதான் நம்ம பிளான் சிக்கே போவோம். அது வரைக்கும் பிளான் ஏக்கும் பிளான் பிக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்ரோச்சிங்காக. பிளான் சிக்கு நான் எப்போ போவேன்னா, இந்த ஜோனை 4 ஹவர் கேண்டலோ இல்லை 1 ஹவர் கேண்டலோ பிரேக் பண்ணணும். இந்த 3 பிளான்ல ஏதோ ஒரு பிளான் ஒர்க் ஆகும். அந்த பிளானை எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணுறோம். இதே மாதிரி ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கோல்டோட ரெகுலர் அப்டேட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட வீடியோ நிறைய பேர் பார்த்தாங்கன்னா எங்களுக்கும் மோட்டிவேட் ஆகும், நாங்கள் எகன் ரிப்பீட்டடாக வீடியோஸ் போட முடியும். ஸோ அதனால ஷேர் பண்ணுங்க. ஸோ ஏன்னா காம்படிஷன் இல்லாத ஒரே பிஸ்னஸ் அப்படின்னா அது மார்க்கெட்டில் மட்டும்தான். ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம், சேர்ந்து நம்மளுடைய ப்ராஃபிட்ஸை மேக் பண்ணுவோம். ஸோ அண்ட் தென் உங்களுக்கு நம்மளோட கம்யூனிட்டி சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம ட்ரேட் ஜீனியஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான ப்ரொசீஜருமே சொல்லுவாங்க. இனிமே பாய், see you.